ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் ஆகணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க, தன்னுடைய படிப்பு படிக்கும் போதே அந்த குழந்தைகள் வந்து ஒரு லட்சியத்தோடு படிக்கும். சில அப்பா அம்மாக்கள் தன்னுடைய குழந்தைகளை நீ இப்படி படிக்கணும்டா, இந்த ஸ்டேஜுக்கு வரணும், இந்த பொசிஷனுக்கு வந்தால் தான் உன்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த குழந்தைகள் படிக்குது, அதே மாதிரி திறமைகளை வளர்க்குது, நல்ல மதிப்பெண்களை எடுக்குது. அந்த மாதிரி அடுத்தால ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படியே ஒரு கனவுகளோட அந்த பிள்ளைகள் அப்படியே ஒரு உயர்கல்வி படித்து வருது. அப்படி வரும்போது ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால், இல்லை எல்லாரும் இன்றைக்கி போகிறாங்க போய் ஐஏஎஸ் அதுக்காகவே தனி கோச்சிங் படிக்கிறாங்க, அப்போ அந்த கோச்சிங் படிச்சுட்டா நம்ம உள்ளே வந்துட முடியுமா, அல்லது இன்றைக்கி வந்து அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் வருதுன்னு என் நண்பர் கேமராமேன் நண்பர் சொன்னார். 20 லட்சம் அப்ளிகேஷன் வருது, ஆனால் கடைசியில் எடுக்கிறது 1000 பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ஃபில்ட்ரேஷன் இருக்குது. கடைசியில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5000 பேர் தான் நேர்முக தேர்வுக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்படி அந்த அந்த விஷயங்களில் அவங்க பயணம் பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்தில் முதல்ல சூரியனுடைய பலம் நல்லா இருக்கணும். சூரியனுடைய பலம் இருந்தால் தான் நம்ம உயரத்தில், அதாவது ஆட்சி பொறுப்பில் போய் உட்கார முடியும். கலெக்டர் அப்படிங்கிறது அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர், புரிஞ்சுக்கிட்டா. அடுத்தால அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய். சார் என்னால் ஒரு அதிகாரம் செலுத்த முடியும், நான் இவ்வளோ பெரிய பவர் அப்படின்னு காமிக்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கணும். அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் தான் அறிவை நோக்கிய பயணம். நம்ம எந்த வகையில் போகிறோமோ அந்த அறிவை நோக்கிய பயணம். இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க படிப்பு சூப்பராக படிச்சிருவாங்க. கோச்சிங் சென்டர் கூட போய் கொஞ்சம் படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முதல்ல அந்த 20 லட்சம் அப்ளிகேஷனில் ஒரு 5 லட்சம், முதல்ல ஒரு 5 லட்சம் அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த 5 லட்சத்தில் இவங்க உள்ளே உட்காந்துருவாங்க, அந்த புதனுடைய ஆதிபத்தியம் இருந்தாலே. அப்போ அதுக்குள்ளே போய் அவங்க ஒரு நேர்முக அதில் வந்து போய் உட்காரும், ஒரு 5000 பேர் வரைக்கும் உள்ளே போயிடலாம். அந்த நேர்முக தேர்வில் அங்கே போய் உட்காரும்போது அந்த இடத்துல அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடியவர் வந்து ஒரு ஆட்சியாளராக இருப்பார். அவருடைய சூரியனோட பலத்தோடு இருப்பார், அதிகாரம் ஒரு பலத்தோடு இருப்பார். அங்கே நம்ம அவருக்கு ஈக்குவலாக நம்ம உள்ளே போகணும், அதே நேரத்தில் மரியாதையும் கொடுக்கணும். அந்த மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நமக்கு அந்த பலம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நேரில் போய் உட்கார முடியும். ஐ எம் மீனா, கம்மிங் ஃப்ரம் சென்னை, நான் வந்து இப்படி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கிலீஷில் இது பண்ண முடியும், மொழியியல் வல்லுனர். அப்போ நம்ம வந்து அந்த ஒரு குழந்தை போய் அந்த போய் இந்த மாதிரி பேசுது அப்படின்னாலே அந்த சக்தி வேணும். அந்த பேசி சக்ஸஸ் ஆகிறதுக்கு சூரியன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற 3 கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும். நன்றி தெய்வீகம் மாரிமுத்து. 98 42 52 16 69.